உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். பிஎல்டிசி ஃபேன், நார்மல் ஃபேன், இது ரெண்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. இதை பற்றி என்ன வீடியோ? இந்த பிஎல்டிசி ஃபேனை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டினீங்கன்னா உங்களால் வருஷத்துக்கு 6000 வரைக்கும் கரண்ட் பில்லை சேவ் பண்ண முடியும்னு அந்த கம்பெனி வந்து கிளைம் வைக்கிறாங்க. நான் என்ன வருஷத்துக்கு கரண்ட் பில்லே 6000 கட்ட மாட்டேன், அப்புறம் எப்படி சேவ் பண்ண முடியும்? அவ்வளோ. இது வந்து 4 ஃபேன் தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு உங்கள் வீட்டில் ஓடிட்டே இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியும். நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 2 ஃபேன் வந்து 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா கூட இந்த ஃபேனால் வருஷத்துக்கு 2000 வரைக்கும் மிச்சம் பண்ண முடியும். இதெல்லாம் சாத்தியமா இல்லையா? இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாவே கரண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா எடுத்து பார்த்தோம்னா 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணோம்னா 200 யூனிட் நமக்கு ஃப்ரீ. அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 100 யூனிட்ஸ் தான் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது போக கரண்ட் பில்லோட அந்த டாரிஃப், அந்த ஸ்லாப் எடுத்து பார்த்தோம்னா 100 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணால் இவ்வளோ, 200 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணால் இவ்வளோ, 300 வரைக்கும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வெரி ஆகுது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மாதம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 20 யூனிட் 30 யூனிட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணதுனாலே எனக்கு வந்து வேறு ஸ்லாபுக்கு போயிட்டேன், அதனால் காசு வந்து அதிகமாக பே பண்ண வேண்டியதாக இருக்குது, எனக்கு ஃப்ரீ யூனிட் வந்து கம்மியாக கிடைக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையுமே கூட இந்த பிஎல்டிசி ஃபேன் சரி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது நிஜமாலே நடக்குமா? இப்படி பிஎல்டிசி ஃபேனுக்கும் நார்மல் ஃபேனுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன வித்தியாசம் இருக்குது, எது நமக்கு செட் ஆகுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம சீக்ரெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக பண்ணுற வீடியோஸ் மாதிரி இல்லாமல் யூட்டிலிட்டி பேஸ்டாகவும் சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதோடைய வரிசையாக தான் இந்த பிஎல்டிசி ஃபேன் வர்சஸ் நார்மல் ஃபேன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்கூட்டி வர்சஸ் பைக்கை கம்பேர் பண்ணி எது பெட்டராக இருக்கும், யாருக்கு எது பெட்டராக இருக்கும், அதே மாதிரி வெயில் காலத்தில் சன்ரூஃப் கோட்டிங் அடிச்சோன்னா நல்லதா கெட்டதா, எவ்வளோ காசு மிச்சம் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பண்ணியிருக்கோம். அதாவது இது ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத எங்களோட பிளானாக இருக்குது. இந்த சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்தடுத்து இதே சீரிஸில் என்னென்ன விஷயங்களை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னென்ன ஃபேன்ஸ் எடுத்திருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன். இது வந்து கிராம்ப்டனோட ஹை ஸ்பீட் வேரியண்ட்டை தான் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 2100 ரூபா கிட்ட வரும். 1800லேருந்து 2100 ரூபா உங்களோட நீங்கள் வாங்கக்கூடிய இடத்த பொறுத்து அந்த ரேட் வந்து மாறும். இந்த பிஎல்டிசி பார்த்தீங்கன்னா பிஎல்டிசியுமே நம்ம கிராம்ப்டன் ஃபேனில் தான் வாங்கியிருக்கோம். ஆனால் இதில் வந்து பேசிக் வேரியண்ட், இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2600 ரூபா. இது கூட ஒரு சேர்ந்து ஒரு ரிமோட்டும் வரும். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்பீடில் போகுங்கிறனால இந்த ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு டவுட் வருது. இப்போ நார்மல் ஃபேனும் பிஎல்டிசி ஃபேனும் அதோட ஒர்க்கிங்லேயே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். இது வந்து நார்மல் ஃபேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து 2 காயில் இருக்கும். அதில் ஒன்று பிரைமரி காயில் சொல்லுவோம், இன்னொன்று செகண்டரி காயில்னு சொல்லுவோம். பிரைமரி காயிலுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து அப்படியே டேரெக்டாக வந்துடும். அதுவே செகண்டரி காயிலுக்கு வந்து இந்த கண்டென்சர் இருக்குது இல்லையா, இந்த கண்டென்சருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா செகண்டரி காயிலுக்கு வரும். இப்படி வர்றதுனால கரண்ட் வந்து கொஞ்சம் டிலேயாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஸ் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதாவது ஒரு மேக்னெட் வந்து இந்த இடத்துல சுற்றுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஏசி கரண்ட் வந்து மாறி மாறி வருதுங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் போர்ஷன் வந்து மாறி மாறி வரும். அதனால் இந்த இடத்துல ஒரு மேக்னெட் சுற்றுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து ஆக்சுவலாக உருவாகும். இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்னால இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ரோட்டரை வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அப்படி சுற்றுறதுனால இந்த காற்றாடியை வந்து சுற்ற ஆரம்பிக்கும். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஃபேனில் ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ அதுவே பிஎல்டிசி ஃபேன்னா அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஆனால் ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்குது. ஒரே ஒரு வைண்டிங் இருக்கிற மாதிரி தான் தெரியும். இது எல்லாமே இண்டிவிஜுவல் காயில்ஸ். இதில் வந்து காயில்ஸ் வந்து செட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இருக்கும். இந்த சர்க்யூட்ஸ் என்ன பண்ணுன்னா செட்டாக கரண்ட் வந்து உள்ளே கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது இதில் இருக்கக்கூடிய சில காயில் மட்டும் மேக்னெட்டாக மாறும். இந்த மேக்னெட் வந்து என்ன பண்ணுன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கிறது எல்லாமே பெர்மனெண்ட் மேக்னெட்ஸ் தான். இந்த காயில் உருவாக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த பெர்மனெண்ட் மேக்னெட்டை வந்து தள்ள ஆரம்பிக்கும். அப்படி தள்ளுறதுனால இந்த பெர்மனெண்ட் மேக்னெட்டோட ஒட்டிருக்கக்கூடிய இந்த ரோட்டாரை சுற்ற ஆரம்பித்து இது கம்ப்ளீட்டாக சுற்றும். இந்த பிரின்சிபலில் இந்த மேக்னெட்டில் எங்கெங்கே பொசிஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த காயில்ஸ் எல்லாம் கரெக்டாக மேக்னடைஸ் பண்ணி இந்த ஃபேனை வந்து ஒழுங்காக சுற்ற வைக்க முடியும். அதுக்காக உள்ள சென்சார் மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் பின்னாடி வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்டாக இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்கிறீங்கன்னா, நார்மல் ஃபேனை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் பாஸ் ஆகும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா காயிலையும் உருவாயிரும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி உருவாகுமா? விட்டு உருவாகும். சப்போஸ் உதாரணத்துக்கு இந்த செட்டு ஃபஸ்ட்டு மேக்னடைஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் அடுத்த செட்டு மேக்னடைஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த செட், இப்படி செட்டாக மேக்னடைஸ் ஆகி அந்த செட்டில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட்டை தள்ளும்.
அதே நார்மல் ஃபேனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெர்மனன்ட் மேக்னெட் இருக்காது, அந்த இடத்துல அலுமினியம் ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ரோட்டார்னு சொல்லுவீங்க, அந்த ஸ்ட்ரக்சர் தான் அது தள்ளும். இந்த இடத்துல மேக்னெட்டே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது எப்படி நமக்கு கரண்ட் கன்சப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏசி கரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஏசி கரண்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல நிறைய ஹீட் ஜென்ரேஷன் ஆகும். அது போக மேக்னெட்டிக் லாஸும் நிறையா இருக்கும். அதனால் இந்த ஃபேனோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மல் ஃபேன் நீங்கள் நார்மல் ஃபேன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார் ரேட்டிங் இருக்கும், எந்த அளவுக்கு எனர்ஜி வந்து அதை கன்சியூம் பண்ணுதுன்னு. அந்த வேல்யூவே இதில் வந்து 1 ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க. அதே இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே வரக்கூடிய ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டை மாற்றி அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் பண்ணும். அப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுனால இதில் வந்து லாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும், ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து கம்மியாகும். அதனால் இது வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது மோஸ்ட்லி இந்த பிஎல்டிசி ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 5 ஸ்டார் ரேட்டிங் தான் இருக்கும். இவ்வளோக்கு நம்ம இருக்கிற லோ ப்ரைஸில் வாங்கணும். லோ ப்ரைஸ் தான் வாங்கணும், அதுக்கே 5 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். சரி, இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு வருவோம். முதல்ல என்ன டெஸ்ட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடை கம்பேர் பண்ணி பார்த்தோம். அது எப்படி ஸ்பீடை கம்பேர் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஸ்பீடை கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஃபேனோட ரெக்கையோட ஒரு எண்டில் வந்து ப்ளூ கலர் செலட்டை போட்டிட்டோம். ப்ளூ கலர் செலட்டை போட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபோனை யூஸ் பண்ணி அந்த ஃபேன் சுற்றுறதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த 10 செகண்டில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு இந்த லைனை வந்து அந்த ப்ளூ கலர் டேப் வந்து எத்தனை வாட்டி கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம அளந்து ஆர்பிஎம் செக் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது நார்மல் ஃபேன் வந்து 10 செகண்டுக்கு கிட்டத்தட்ட 58 வாட்டி சுற்றிருக்கு. அதுவே நம்ம பிஎல்டிசி ஃபேன் வந்து 56 வாட்டி தான் சுற்றிருக்கு. இது வந்து ரொம்ப சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸுங்கிறதுனால இதை வச்சு எங்களால் ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே நின்று பார்த்தோம், இந்த ஃபேன் கீழே நின்று பார்த்தோம், அதுக்கப்புறமா இந்த ஃபேன் கீழே வந்து பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபேனோட நம்ம பிஎல்டிசி ஃபேன் வந்து காற்று வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தள்ளிச்சு. ஏன்னா இது வந்து ஹை ஸ்பீட் ஃபேன் வந்து அது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிஎல்டிசி ஃபேன் தான் வாங்கி வச்சோம். அப்படி வாங்கி வச்சதுனால இந்த நார்மல் ஃபேனில் தான் காற்று அதிகமாக இருந்துச்சு, அந்த பிஎல்டிசி ஃபேனில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. பெருசாக நிறைய பேர் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அதுவுமே ஒரு வேளை பிஎல்டிசிலையுமே ஹை ஸ்பீடு வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து இதுக்கான ஹை ஸ்பீடையும் கூட வாங்கிக்கலாம். சரி, ஸ்பீடு முடிஞ்சு. இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட், நிஜமாலே பிஎல்டிசி காசை மிச்சம் பண்ணி கொடுக்குதா? அதுக்கு நம்ம என்ன செர்ச் பண்ணோம்னா ஒரு எனர்ஜி மீட்டர் வாங்கிட்டோம். இந்த எனர்ஜி மீட்டரில் இந்த 2 ஃபேனையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த எனர்ஜி மீட்டரில் இந்த 2 ஃபேன் வந்து குறிப்பிட்ட டைம் பீரியடில் வந்து எவ்வளோ கரண்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் ஃபேன் தான் டெஸ்ட் பண்ணோம். நார்மல் ஃபேனை வந்து மதியம் 2:43 வந்து போட்டு ஆன் பண்ணிவிட்டு எனர்ஜி மீட்டரோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் 10:46 வந்து தான் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஓடி இருக்கு. இந்த 20 மணி நேரத்தில் இந்த ஃபேன் வந்து 1.13 யூனிட் அளவுக்கான கரண்ட் வந்து எடுத்திருக்கு. அதுவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ வாட்டேஜ் இது வந்து எடுத்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா 50லேருந்து ஒரு 55க்குள்ளே மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நார்மல் ஃபேன் கிட்டத்தட்ட 20 மணி நேரத்தில் 1.13 யூனிட் அளவுக்கான கரண்ட் தான் எடுத்திருக்கு. இதை வந்து நம்ம 24 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணோன்னா கிட்டத்தட்ட இந்த நார்மல் ஃபேன் வந்து 1.36 யூனிட் வந்து கரண்ட் வந்து உங்கள் வீட்டில் இருந்து ஃபுல்லாக அமராமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா 1.36 யூனிட் எடுக்கும். சரி, இப்போ பிஎல்டிசி ஃபேன் அதே டைம் பீரியடில் எவ்வளோ எடுத்திருக்கு? அதே மாதிரி பிஎல்டிசி ஃபேனையும் காலையில் 6:15 நைட்டு 7:15 வரைக்குமே போட்டிருந்தோம். அதே 20 மணி நேரம் போட்டிருக்க வேண்டியதானே? போட்டிருந்தோம், அதுக்குள்ளே யாரோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரைட், ஆமாம், தெரியாமல் பசங்க ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால் அதுக்கு மேலே எடுக்க முடியல. ரைட், இப்போ இதை வந்து ஒரு நாள் கணக்கில் எடுத்து இது 13 மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 0.45 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணி இருந்துச்சு. சப்போஸ் 24 மணி நேரம் ஓடி இருந்துச்சுன்னா இந்த கணக்குப்படி கிட்டத்தட்ட 0.83 அளவுக்கான யூனிட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்திருக்கும். இப்போ நார்மல் ஃபேனை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் ஓடி இருந்துச்சுன்னா அது 1.36 எடுத்திருக்கும். நம்ம பிஎல்டிசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து 0.83 தான் எடுத்திருக்கு. ஸோ இங்கேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கிட்டத்தட்ட 40% கரண்ட்டை இது சேவ் பண்ணுது. இப்போ தோராயமாக நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபேன் மட்டுமே திறந்து ஓட போகிறது இல்லை. காலையில் எப்படி ஒரு ஃபேன் வந்து 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது போக நைட் ஆச்சுன்னா 2லேருந்து 3 ஃபேன் ஓடும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு வீட்டில் தோராயமாக 2 ஃபேன் வந்து 24 மணி நேரம் ஓடுதுன்னு கணக்கு வச்சுப்போம். அப்படி பார்க்கும்போது நார்மல் ஃபேன் வந்து 1.36 யூனிட் வந்து கரண்ட் எடுக்குது. அப்போ 2 ஃபேன் போட்டிங்கன்னா 2.72. நம்ம வந்து கரண்ட் பில் வந்து 60 நாளைக்கு ஒரு வாட்டி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இன்ட்டு 60 போடும்போது கிட்டத்தட்ட இந்த ஃபேன்னாலே நம்ம வந்து 163.2 யூனிட் அளவுக்கான கரண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ அப்படியே பிஎல்டிசிக்கு வாங்க. பிஎல்டிசி ஒரு நாளைக்கு 0.83 அப்படி போட்டோம்னா இது வந்து 2 ஃபேன் போடும்போது 1.66, அதை வந்து 60 நாளைக்கு பெருக்கும் போது கிட்டத்தட்ட 99.6 கிட்டத்தட்ட 100 யூனிட் அளவுக்கான கரண்ட் தான் எடுக்குது. சரி, இப்போ பில்லு கணக்கு வாங்க, அது எவ்வளோ ஆகுது? இப்போ பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து கிட்டத்தட்ட 405 யூனிட் அளவுக்கான கரண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ 405 யூனிட்டுக்கு நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 971.5 வந்து நம்ம வந்து கரண்ட் வந்து எங்கள் வீட்டில் கன்சியூம் ஆகிருக்கு.
இப்போ நமக்கு வந்து இந்த பிஎல்டிசி ஃபேன் மூலமாக கிட்டத்தட்ட 63 யூனிட் வந்து சேவ் ஆகுது. அப்போ 405லேருந்து 63 கழிச்சோன்னா 342 யூனிட் எங்கள் வீட்டில் கரண்ட் பில் வந்துச்சுன்னா நான் 667 ரூபா தான் கட்டணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 300 சொச்ச ரூபா வந்து எங்கள் வீட்டு கரண்ட் பில்லில் வந்து மிச்சமாகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 2000 ரூபா வரைக்கும் கரண்ட் பில்லை நம்மளால் சேவ் பண்ண முடியும். அந்த 2000 ரூபாங்கிறது தான் இந்த ஃபேனை வாங்கினதுக்கு நமக்கான செலவு. அப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே ஃபேனை வாங்கின அந்த செலவு வந்து நமக்கு எப்படி நம்ம ஒரு ஃபேன் யூஸ் பண்ண தான் போகிறோம். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஒரு பிஎல்டிசி வாங்கி அது எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவுன்னு நினச்சிங்கன்னா கூட அது ஒரு 1.5 வருஷத்தில் உங்களுக்கு அந்த சேவிங்ஸை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். இது போக நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தேன். அதாவது ஒரு 20-30 யூனிட்லேயே எனக்கு ஸ்லாப் மிஸ் ஆகுது. இப்போ பிரவீன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் அவர் 405 யூனிட் யூஸ் பண்ணுறாரு. ஒருவேளை அவங்க வீட்டில் வந்து ஒரு 510 520 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த கணக்கில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 60 யூனிட் கிட்ட டிஃபரன்ஸ் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த 500க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்லாப்பில் வந்துடுவீங்க. 200 யூனிட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த காசும் வரும். அப்போ பிஎல்டிசி வர்சஸ் நார்மல் ஃபேன் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 60% கிட்ட இந்த பிஎல்டிசி ஃபேன் வந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் பிரச்சனை இருக்கும்ல. இதில் என்ன பிரச்சனை? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேனில் நமக்கு எல்லாமே தெரியும். உள்ள 2 காயில் தான் இருக்கும். போச்சுன்னா காயில் போகும், இல்லை பீரிங் போகும், அதை விட்டு கண்டென்சர் போகும். ஸோ நமக்கு வந்து வீட்டில் பேசிக்காகவே இது 3ல் ஏதாவது ஒன்று தான் போயிருக்குங்கிறது வந்து நம்மளால் ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிட முடியும். நம்மளுமே அதை பற்றி முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த பிஎல்டிசி ஃபேனை பொறுத்த வரைக்கும் காயிலை தாண்டி பின்னாடி நிறைய எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை ஏதாவது போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட டெக்னீஷியன்ட்ட கொடுத்தா மட்டும்தான் இதை வந்து கரெக்டாக சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ணாலும் இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். நார்மலாக இதை கம்பேர் பண்ணும்போது அதை சரி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இது எப்போயாவது நடக்கக்கூடிய பிரச்சனை தான் அப்படிங்கிறப்போ அதை நம்ம அதிகமாக யோசிக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து காஸ்ட் வைஸ் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் தான். மற்றபடி மெயினாகவே வந்து பிஎல்டிசி ஃபேன் வந்து நார்மல் ஃபேனோட அதிகமாகவே நமக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, வாரண்டியுமே இது 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிஎல்டிசி ஃபேன் எடுத்திங்கன்னா 3 வருஷம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படினாலும் காஸ்ட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஈஸியாகவே கிடச்சிடும். அப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பிஎல்டிசி ஃபேன் தான் நமக்கு நிறைய காசை மிச்சம் பண்ணி கொடுக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த பிஎல்டிசி ஃபேன் வாங்கணும், நாங்கள் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் கூட நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக காஸ்ட் கட்டிங் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நானும் பிரவீன் ப்ரோவும் நிறைய விஷயங்களை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டோம். அதுதான் பெட்ரோல். பெட்ரோல் என்னப்பா அப்படின்னா இப்போ பெட்ரோல் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி வருது? அதிகமாக வரக்கூடிய வந்து ஆயில் டேங்கர்ஸ் மூலமாக தான் வருது. இந்த ஆயில் டேங்கரை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட மிகப்பெரிய ஆயில் டேங்கர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிப்போம். அந்த ஆயில் டேங்கரோட நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர். அவ்வளோ நீளம் இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர் எப்படி எண்ணெயை கொண்டு வந்துச்சு? பொதுவாகவே ஒரு ஆயில் டேங்கர் எப்படி வேலை செய்யும்? இப்போ இந்த சியூஎஸ் ஜெயிண்ட் அப்படிங்கிறது தான் அந்த ஆயில் டேங்கரோட பேர். அந்த ஆயில் டேங்கர் ஒரு போர்லலாம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிலாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக இந்தியாவுக்கு வந்தப்போ அந்த ஆயில் டேங்கர் ஒட்டுமொத்தமாக காலி ஆயிடுச்சு. உலகத்தோட மிகப்பெரிய ஆயில் டேங்கராக இருந்தது எப்படி இந்தியாவில் அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆயில் டேங்கர் அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா அதே சைஸில் இன்னொரு ஆயில் டேங்கர் யாருமே உருவாக்கவே இல்லை. அது ஏன் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயில் டேங்கரை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அது எப்படி வேலை செய்து முதற்கொண்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆயில் டேங்கரை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.